இன்றைக்கி போஸ்டர் கலர் ட்ராயிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லைன் ட்ராயிங் போட்டுருவோம். எப்பவுமே லைன் ட்ராயிங் பண்ணும்போது கட் லைன்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஷேப் இருக்குதுன்னா அந்த ஷேப் வந்து டைரெக்டாக வரையாமல் கட் லைன்ஸ் மூலயமா வரைஞ்சி அதுக்கப்புறம் அதோடய ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணும்பொழுது அந்த ட்ராயிங் வந்து மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு வரும். இப்போ அதே பேட்டர்னில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் லைன்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னென்ன இடத்துல லைன் வருதோ அந்த லைனை நம்ம அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கிறோம். இதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வருதுன்னு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து போஸ்டர் கலரில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை அப்படியே டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறோம். நம்ம மிக்சிங் அப்படியே டைரெக்டாக என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை அப்படியே டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இது எல்லாமே தின் ப்ரஷ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம ரியலாக வரைகிறது வேறு, இப்போ பேட்ச் ஒர்க் பண்ணுறது வேறு, 2 டைப்பில் இருக்குது. நம்ம இப்போ இதில் பண்ணியிருக்கிறது வந்து பேட்ச் ஒர்க் தான். எந்த இடத்துல டார்க் வருதோ டார்க் கலர், எந்த இடத்துல லைட் கலர் வருதோ லைட் கலர் யூஸ் பண்ணுறோம். அங்கே மொத்தத்தில் என்னென்ன கலர்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ அந்த கலர்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து போஸ்டர் கலர் பொறுத்தவரை திக்காக தான் யூஸ் பண்ணணும். வாட்டர் கலர்னால் அதை தின்னாக யூஸ் பண்ணணும். இந்த போஸ்டர் கலர்னால் ஒபேக் ஸ்டைலில் இருக்கும் இது. அதனால் நம்ம இந்த கலர் வந்து வாட்டர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கலர் வந்து திக்காக இருக்கும். அப்போ பார்க்கும் பொழுது நம்ம என்ன கலர் வைக்கிறோமோ அந்த கலர் வந்து அது மேலேயும் நம்ம இன்னொரு கலர் வைக்கும் பொழுது பிரைட்டாக தெரியும். தின்னாக இருந்ததுன்னா இந்த கலர், இந்த போஸ்டர் கலர்னால் நம்ம எப்போவுமே தின்னாக யூஸ் பண்ணக்கூடாது, திக்காக தான் யூஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு எப்போவுமே தேவையான இடத்துல நம்ம லைட்டு வச்சுட்டு பண்ணலாம், இல்லைனா டார்க் வச்சுட்டும் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் லைட்டு வச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக டார்க் வந்து பிளாக் எங்கே டோன் வருதோ அந்த இடத்துலலாம் பிளாக் நான் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் நம்ம அந்த ட்ராயிங் தான் இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு பிக்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அந்த லைன் ட்ராயிங் தான். நம்ம லைன் ட்ராயிங் நல்லா இருந்ததுன்னா அந்த பிக்சரில் ஈஸியாக கலர் பண்ணுறதால கொண்டு வந்துடலாம். இதுதான் ஃபைனலாக நம்ம வந்து பிக்சர் வந்து நான் எங்கேயுமே நான் இப்போ கலர்ஸ் வந்து மிக்சிங்கே பண்ணல. அப்படி டைரெக்டாக எந்தெந்த இடத்துல வரணுமோ அவ்வளோதான். நம்மளுடைய பிக்சர் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.